எடுத்துக்கொள்ளப்படுதல், அடுத்து உபத்திரவ காலம், மூன்றாவது இயேசுவின் பகிரங்க வருகை. இந்த மூன்றையும் அப்படியே வரிசை கிரமமாக பிரித்து கொடுத்தது தான் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம். 24ஆம் அதிகாரம் 1 முதல் 8 வசனங்கள் வரைக்கும் பார்த்தீங்கன்னா வருகைக்கு முன்னாடி, அதாவது சபை எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்பதாக நடக்கிற சம்பவம். கரெக்டாக 8வது வசனம் என்ன சொல்லுது பாருங்க. 8வது வசனம் வாசிங்க பார்ப்போம். 24:8 வாசிங்க. இவைகள் எல்லாம் வேதனைகளுக்கு ஆரம்பம். அப்பொழுது உங்களை உபத்திரவங்களுக்கு உபத்திரவங்களுக்கு இப்பதான் உபத்திரவம் ஆரம்பிக்குது. வேதனை ஆரம்பிச்சு உபத்திரவங்களுக்கு ஒப்பு கொடுப்பாங்க. அப்ப அந்த 8வது வசனம் வரைக்கும் உள்ளது எல்லாமே வேதனைகள் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி உள்ளது. அதாவது சபை எடுத்துக்கொள்ளப்படுதலுக்கு முன்னாடி உள்ளது. கரெக்டா வேதனை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி சபை எடுத்துக்கொள்ளப்படும். உபத்திரவ காலத்துக்கு முன்னாடி உங்களை உபத்திரவங்களுக்கு ஒப்பு கொடுத்து அப்படின்னு இருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த உபத்திரவ காலத்தில் நடக்கிற விஷயமெல்லாம் இருக்கும். கரெக்டாக 3.5 வருஷத்தின் முடிவில் அந்தி கிறிஸ்துவானவன் தேவாலயத்தில் வந்து நிற்பான். அதுதான் அந்த 15வது வசனத்தில் சொல்றது. 15வது வசனம் வாசிங்க பார்ப்போம். மேலும் பாழாக்குற அருவருப்பை குறித்து தானிய தீர்க்கதரிசி சொல்லி இருக்கிறானே, வாசிக்கிறவன் சிந்திக்க கடவன். இப்ப அந்தி கிறிஸ்து வந்து நிக்கிறதோட அங்க இருக்கு. அடுத்த 3 வருஷத்துல நடக்கிறது 16வது வசனத்துல இருந்து இருக்கு. கரெக்டா 29 வசனம் 30வது வசனத்துல பாத்தீங்கன்னா மேகங்களுடனே அவர் வருகிறார் அப்படின்னு சொல்லி இயேசுவின் பகிரங்க வருகை இருக்கு. பர்ஃபெக்டா இருக்கும். வரிசை கிரமமா இயேசு கொடுத்து வச்சிருக்கிறார். என்ன, அதை கொஞ்சம் நம்ம தியானிக்க வேண்டியது மட்டும்தான் பாக்கி. 1 முதல் 8 வரைக்கும் வருகைக்கு முன்பாக, அதாவது சபை எடுத்துக்கொள்ளப்படுதலுக்கு முன்பாக நடக்கிறது. எடுத்துக்கொள்ளப்பட்ட பிறகு உபத்திரவ காலத்தினுடைய முதல் 3.5 வருஷத்தில் நடக்க வேண்டியது 15வது வசனம் வரைக்கும். 16லேருந்து 30 வரைக்கும் 2வது 3 வருஷம் இயேசுவின் பகிரங்க வருகை வரைக்கும் உள்ளது. அதற்கு பிறகு உள்ளது எல்லாமே இங்கே நடக்க போகிறதுனுடைய விளக்கங்கள் அங்கே இருக்கும். ஆண்டவர் தெளிவாக கொடுத்துருக்கிறார். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்? நமக்கு தேவை என்ன? உபத்திரவ காலத்தில் என்ன நடக்கும்? இப்போ நமக்கு அது தேவையில்லை. பகிரங்க வருகை போது என்ன நடக்கும்? இப்போ நமக்கு அது தேவையில்லை. இப்போ நமக்கு என்ன தேவை? வருகைக்கு முன்பாக என்ன நடக்கும், அந்த அடையாளம் தான் நமக்கு தேவை. ஏன்னா அப்போ தான் நம்ம ஆயத்தப்பட முடியும். இந்த அடையாளங்களெல்லாம் வச்சுக்கிட்டு இதெல்லாம் தோன்றும் போது நட்சத்திரம் வந்துருச்சு, ராஜா வந்துட்டாரு, ஒரு ஆயத்தம் புறப்பட்டு வர்றது. அதே மாதிரி தான் நம்மளும் இந்த மாதிரி அடையாளங்கள்லாம் வச்சுக்கிட்டு இருக்கும்போது இயேசு வரப்போகிறார், சபை எடுத்துக்கொள்ளப்பட போகிறது அப்படிங்கிறதுக்கான ஒரு ஆயத்தம். அந்த ஆயத்தத்தை பண்ணுவதற்கு தான் இந்த அடையாளங்களை எல்லாம் அவர் கொடுத்துட்டு போயிருக்கிறார். இப்போ நம்ம அந்த அடையாளங்களை பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒன்றன் பின் ஒன்றாக 4வது வசனத்திலிருந்து 8வது வசனம் வரைக்கும் 7 அடையாளங்களை இயேசு கொடுத்துட்டு போயிருக்கிறார். அதாவது அநேகர் என் நாமத்தை தரித்து கொண்டு வருவார்கள், நானே கிறிஸ்து என்று சொல்வார்கள், யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள், கலங்காதபடிக்கு எச்சரிக்கையாக இருங்கள், ஜனத்துக்கு விரோதமாய் ஜனம், ராஜ்யத்துக்கு விரோதமாய் ராஜ்யம், பஞ்சங்கள், கொள்ளை நோய்கள், பூமி எதிர்ச்சிகள். கரெக்டாக 7 அடையாளங்களை அங்கே ஆண்டவர் கொடுத்து வச்சிருக்கிறார். இப்போ நம்ம இதில் எதில் இருக்கிறோம், எது நடந்துகிட்டு இருக்குது அப்படின்னா 7மே நடக்குது. 7 அடையாளங்களும் மிக துல்லியமாக நடைபெறுகிறது. ஆனால் இந்த காரியத்தினுடைய வருகைக்கு முன்பாக, சபை எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்பதாக நடைபெற வேண்டிய சம்பவங்கள் இன்னும் ஒரு இடத்துல விளக்கமாக தெளிவாக கர்த்தர் கொடுத்துருக்கிறார். இப்போ வெளிப்படுத்தின விசேஷத்தை வரைக்கும் பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னு சொன்னால் சபை எடுத்துக்கொள்ளப்படுதல் எப்போ சம்பவிக்குது? நான் இந்த விளக்கத்தை உங்களுக்கு கொடுத்துட்டு போகிறேன். ஏன்னா நிறைய பேர் இதில் உங்களை கன்ஃபியூஸ் பண்ணுவாங்க. இதுக்கு முன்னாடி உள்ளவங்க அவங்களுக்கு கிடைச்ச வெளிச்சத்தில் அன்னைக்கு சொன்னது என்னென்னா 3ஆம் அதிகாரம் வரைக்கும் சபையின் காலம் முடிவடைந்து விடுகிறது. 4ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் யோவானை பார்த்து 1, 2, 3 வசனத்தில் இங்கே ஏறி வா, வெளிப்படுத்தல நான் சொல்கிறேன், இங்கே ஏறி வா, இவைகளுக்கு பின்பு சம்பவிப்பதை நான் உனக்கு காண்பிப்பேன் அப்படின்னு கர்த்தர் சொல்கிறாரு. அதனால் 4ஆம் அதிகாரத்தில் சபை பரலோகத்துக்கு ஏறி போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் 4ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் யோவானைத்தான் ஏறி வர சொன்னாரே ஒழிய சபைக்கு சொன்னார் என்று எதுவுமே இல்லை. 2வது யோவான் சபைக்கான அடையாளமும் கிடையாது. ஆரம்பத்திலிருந்து யோவானை கர்த்தர் சபைக்கான அடையாளமாக சொல்லவே இல்லை. யோவானுக்கிட்ட சொல்லும் போதெல்லாம் கர்த்தர் திருப்பி ஒன்று சொல்கிறாரு, நான் சொல்லுகிறதை சபைக்கு எழுது, ஆசியாவில் உள்ள 7 சபைக்கு எழுதுன்னு தான் சொல்கிறாரு ஒழிய யோவானை ஒரு இடத்துல சபையாக உருவகப்படுத்தவே இல்லை ஆண்டவர். நீங்கள் முடியும் போது கூட பாருங்கள், 22ஆம் அதிகாரம் வெளிப்படுத்துகிற விசேஷத்தில் 17வது வசனத்தில் நீங்கள் பாருங்கள், ஆவியும் மனவாட்டியும் வா என்பார்களாக, அடுத்து கேட்கிறவனும் வா என்பார்கள். யார் கேட்டது? யோவான் தான் கேட்கிறார். அவர் தான் அதை எழுதுறாரு. கீழே அவர் எழுதுறார், யோவானும் சொல்கிறார். அதை எதுக்கு சொல்கிறேன்? யோவான் சபைக்கான அடையாளம் இல்லை. இங்கே ஏறிவான்னு இயேசு சொன்னது யோவானைத்தானே ஒழிய சபையை சொல்லவில்லை. சரி, அதுக்கப்புறம் சபை அங்கே இருக்கிறதுக்கான ஏதாவது அடையாளம் இருக்குதா? 4ஆம் அதிகாரத்தில் 5ஆம் அதிகாரத்தில் இருக்குதான்னு பார்த்தீங்களா? இல்லை. அங்கே என்னென்னலாம் இருக்குது அப்படிங்கிறத 4, 5ஆம் அதிகாரத்தில் இருக்குது. சிங்காசனம் இருக்குது, அது மேலே ஆண்டவர் உட்கார்ந்துருக்கிறாரு, சுற்றி வானவேல் இருக்குது, 7 ஆவிகள் இருக்குது, 4 ஜீவன்கள் இருக்குது, 24 மூப்பர்கள் இருக்கிறாங்க. இவ்வளோதான் இருக்குது. கண்ணாடி கடல் இருக்குது. மற்றபடி வேறு எதுவும் அங்கே இருக்கிற மாதிரி இல்லை. 5ஆம் அதிகாரத்தில் இந்த 24 மூப்பர் ஒரு வார்த்தையை சொல்கிறாங்க, உம்முடைய ரத்தத்தினாலே எங்களை மீட்டு கொண்டீரே அப்படின்னு சொல்கிறாங்க. அது சொல்கிறது 24 மூப்பர், அது சபை இல்லை. இப்போ நிறைய பேர் என்ன நினச்சிக்கிறாங்கன்னா அந்த 24 மூப்பர் தான் சபை. அந்த 24 மூப்பருக்கு அவங்க கொடுக்குற விளக்கம் என்னென்னா, இஸ்ரவேல் கோத்திரத்தில் 12 பேர், அப்போஸ்தலர்கள் 12 பேருன்னு சொல்கிறாங்க. அப்போஸ்தலர்கள் 12 பேராக இருந்தால் யோவான் எப்படி அங்கே நிற்பார்? அவரே சொல்லியிருப்பாரே,
அப்போஸ்தலர்கள் 12 பேருன்னு சொல்லியிருப்பாரு. சரி, அது கூட வேண்டாம். இஸ்ரவேலர்கள் 12 பேராக இருக்குமானால், கோத்திர தலைவர்களாக இருப்பார்களானால், அவங்க எப்படி அந்த வார்த்தையை சொல்லுவாங்க? உம்முடைய ரத்தத்தினால் எங்களை மீட்டு கொண்டீரேன்னு எப்படி சொல்லுவாங்க? ஏன்னா இயேசு கிறிஸ்துவுக்கு அப்புறம் வந்தாதான் ரத்தத்தினால் மீட்டு கொண்டவர்கள். இயேசு கிறிஸ்துவுக்கு முன்னாடி உள்ள யாரையும் ரத்தத்தால் மீட்டு கொண்டவர்கள்னு சொல்ல முடியாது. அப்போ அந்த 24 மூப்பர்கள் வேற, அது சபை கிடையாது. அப்போ சபை எங்கே தான் இருக்குது? பரலோகத்தில் எந்த இடத்துல சபைக்குள்ள நுழையுதுன்னு பார்த்தீங்கன்னா, 4ஆம் அதிகாரத்திலையும் 5ஆம் அதிகாரத்திலையும் இல்லாத ஒரு கூட்டம் 7ஆம் அதிகாரத்தில் சிங்காசனத்துக்கு பக்கத்தில் நிற்கிறதாக வசனம் சொல்லுது. 7ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் நீங்கள் வாசிக்கும் போது, இவைகளுக்கு பின்பு நான் பார்த்தபோது சகல கோத்திரத்திலிருந்தும் ஜாதிகளிலிருந்தும் பாஷைக்காரர்களிருந்தும் மீட்கப்பட்டதும் ஒருவரும் எண்ணக்கூடாததும் ஆகிய திரளான கூட்டமாகிய ஜனங்கள் வெள்ளை அங்கிகளை தரித்து கொண்டு தங்கள் கைகளிலே குருத்தோலைகளை பிடித்துக் கொண்டு சிங்காசனத்திற்கு முன்பாகவும் ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாகவும் நிற்க கண்டேன்னு இருக்கு. இவங்க எங்கிருந்து வந்தாங்கன்னு யாருக்குமே தெரியாது. தீர்க்கதரிசி சொல்றாரு, எனக்கு தெரியாதுன்னு சொல்றாரு. அதுதான் ரகசிய வருகையில் வந்த கூட்டம். சபை எடுத்துக்கொள்ளப்படுதலிருந்து வந்தவங்க. அதான் கண்மலையின் வெடிப்புகளிலும் சிகரங்களின் மறைவிடங்களிலும் தங்கி இருக்கிற என் புறாவே உன் முகரூபத்தை காண்பி. இவங்கெல்லாம் மறைவாக கர்த்தருடைய மறைவுக்குள்ள வச்சிருந்தவர். இவங்களை ஆண்டவர் கொண்டு வந்து பரலோகத்தில் வைக்கிறார். அதனால தான் கேட்குறாங்க, இவர்கள்லாம் யார், எங்கிருந்து வந்தாங்க? திருப்பி வசனம் சொல்லுது, ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினாலே தங்கள் வஸ்திரங்களை தோய்த்து வெளுத்தவர்கள்னு இருக்கு. இதுக்கு முன்னாடி அதே இடத்த, அதே சிங்காசனத்தை யோவான் 4ஆம் அதிகாரத்தில் பார்க்குறாரு, இந்த கூட்டம் இல்லை. 5ஆம் அதிகாரத்தில் பார்க்குறாரு, இந்த கூட்டம் இல்லை. 4ஆம் அதிகாரத்தில் சிங்காசனத்தில் உட்கார்ந்துருக்கிறாரு, வானவில் சுற்றி இருக்குது, இந்த கூட்டம் இருக்கிறதாக காணப்படவில்லை. ஆனால் 5ஆம் அதிகாரத்தில் கையில் முத்திரையின் புஸ்தகத்தோட ஒருத்தர் உட்கார்ந்துருக்கிறாரு, ஆட்டுக்குட்டியானவர் போய் வாங்குறாரு, ஆனால் இந்த கூட்டம் அங்கே இல்லை. ஆனால் 7ஆம் அதிகாரத்தில் இதே கூட்டம் சிங்காசனத்துக்கு பக்கத்தில் நிற்குது. அப்படின்னா இந்த கூட்டம் 6ஆம் அதிகாரத்திலிருந்து வந்த கூட்டமாகத்தான் இருக்கணும்.